தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சிறப்பு என்னன்னா, வேற எந்த அரசியல் கட்சிகளிலும் இல்லாத 2 பெண் கொள்கை தலைவரை தளபதியார் எங்களுக்காக கொடுத்துள்ளார். அரசியலில் 3 1 பங்கு எங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். வரும் காலங்களில் எங்கள் தளபதியாரோடு கரம் கோர்த்து வரும் 2026 ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியலை நாங்கள் மகளிர்கள் அனைவரும் இணைந்து எங்கள் தளபதியாருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். நன்றி. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தொடர்ந்து இன்றளவிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அந்த பெண்களுக்கு இந்திய அரசியலில் சாதித்த பெண் தலைவர்கள் பற்றியும், திமுக ஆட்சியில் பல்வேறு பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்றனர், ஆகவே எவ்வாறு பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் விழிப்புணர்வு சம்பந்தமான காணொளி காட்சிகளும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். 2026 பாதுகாப்பான அரசியலை முன்னிறுத்தி பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து விஜயை அரியணையில் அமர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்தில் தான் முதல் முறையாக, குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அரசியல் கட்சி தொடங்கி 3 1 பங்கு பெண் தலைவர்களாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தலைமை பொறுப்பில் 2 பெண்களுக்கு இடமளிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியும் அவர் பேசியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார்பாகவும், பொதுச் செயலாளர் என் ஆனந்தனன் அவர்கள் சார்பாகவும் மகளிர் தின வாழ்த்துக்களை அனைத்து மகளிருக்கும் நான் இன்றைய தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சிறப்பு என்னன்னா, வேற எந்த அரசியல் கட்சிகளிலும் இல்லாத 2 பெண் கொள்கை தலைவரை தளபதியார் எங்களுக்காக கொடுத்துள்ளார். அரசியலில் 3 1 பங்கு எங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். வரும் காலங்களில் எங்கள் தளபதியாரோடு கரம் கோர்த்து வரும் 2026 ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியலை நாங்கள் மகளிர்கள் அனைவரும் இணைந்து எங்கள் தளபதியாருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார்பாகவும், பொதுச் செயலாளர் என் ஆனந்தனன் அவர்கள் சார்பாகவும் மகளிர் தின வாழ்த்துக்களை அனைத்து மகளிருக்கும் நான் இன்றைய தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சிறப்பு என்னன்னா, வேற எந்த அரசியல் கட்சிகளிலும் இல்லாத 2 பெண் கொள்கை தலைவரை தளபதியார் எங்களுக்காக கொடுத்துள்ளார். அரசியலில் 3 1 பங்கு எங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். வரும் காலங்களில் எங்கள் தளபதியாரோடு கரம் கோர்த்து வரும் 2026 ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியலை நாங்கள் மகளிர்கள் அனைவரும் இணைந்து எங்கள் தளபதியாருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். நன்றி.